அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10th பழைய புக்கு. டிஎன்பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா தமிழ் நம்ம நியூ புக்கு படிச்சுட்டு இருப்போம். ஆனால் பழைய சமச்சீர் புக்கில் இருந்தும் பார்த்தீங்கன்னா கொஷின் வரும். அதுவும் முக்கியமாக 10th புக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. 10th சமச்சீர் பழைய புக்கு அதில் நம்ம முதல் 7 பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோனா உடனுக்குடனே வரும். வாங்க வீடியோக்குள்ள போவோம். நம்ம முதல்ல வாழ்த்து பார்க்கிறோம். வாழ்த்து பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பவுமே நம்ம ஒரு வாழ்த்து படிக்கணும் அப்படின்னா ஆசிரியர் குறிப்பு படிச்சுட்டு அதுக்கப்புறமா வாழ்த்து பார்க்கணும். ஏன்னா நம்மளுக்கு ஆசிரியர் குறிப்பு தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுல நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா மாணிக்க வாசகரை பத்தி தான் பார்க்க போறோம். மாணிக்க வாசகர் யார் அப்படின்னா 63 நாயன்மார்களில் ஒருவர் அப்படின்னு சொல்லுவோம். சைவ சமய குறவர்கள் 4 ஒருவர் அப்படின்னு சொல்லுவோம். இங்க நம்ம புக்கில் ஆசிரியர் குறிப்பு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சைவ சமய குறவர் 4 ஒருவர் மாணிக்க வாசகர். 2022 குரூப் 2ல கேட்ட கொஸ்டினுங்க. சைவ சமய குறவர்கள் மொத்தம் எத்தனை பேர்? இவ்வளவுதான் கொஸ்டின். சிம்பிளா கேட்டாங்க. சைவ சமய குறவர்கள் மொத்தம் 4 பேர். நான் முன்னாடியே சொன்னேன். அதுல ஒருத்தர் பாத்தீங்கன்னா மாணிக்க வாசகர். மற்ற 3 பேர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா திருநாவுக்கரசர், 2வது திருஞான சம்பந்தர், 3வது பாத்தீங்கன்னா சுந்தரர், 4வது மாணிக்க வாசகர். மொத்தம் 4 பேர். திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், சுந்தரர், மாணிக்க வாசகர். அப்ப 4 குறவர்களில் இவரும் ஒருவர். இவர் எங்க பிறந்தார் அப்படின்னா திருவாதூரில் பிறந்தார். மாணிக்க வாசகர் பிறந்த ஊர் திருவாதூர். இவ்வூர் மதுரைக்கு அருகில் உள்ளது. மதுரைக்கு அருகில் இருக்க திருவாதூர்ல பாத்தீங்கன்னா பிறந்தார். இவர் யார்கிட்ட தலைமை அமைச்சராக பணியாற்றினார் அப்படின்னா மாணிக்க வாசகர் அரிமர்தன பாண்டியனிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றியவர். அரிமர்தன பாண்டியர் கிட்ட பாத்தீங்கன்னா தலைமை அமைச்சராக பாத்தீங்கன்னா பணியாற்றியிருப்பாரு. அந்த அரிமர்தன பாண்டியனுக்கு குதிரை வாங்க சென்ற போது பாத்தீங்கன்னா திருப்பெருந்துறை இறைவன் திருவருளால் ஆட்கொள்ள பெற்றவர். திருப்பெருந்துறை இறைவன் திருவருளால் ஆட்கொள்ள பெற்றவர் மாணிக்க வாசகர். அந்த இறைவனை பாத்தீங்கன்னா மெய் உருக பாடி கசிந்து கண்ணீர் மல்க அழுது தொழுதவர். அதனாலதான் இவர் பாத்தீங்கன்னா அழுது அடியடைந்த அன்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமான ஒரு கொஸ்டின்ங்க. அழுது அடியடைந்த அன்பர் என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னா மாணிக்க வாசகர். இவர் 12 திருமுறைகளில் எத்தனாவது திருமுறை இவர் பாடினது பாத்தீங்க அப்படின்னா 8வது திருமுறை. அப்படி 8வது திருமுறையில என்னென்ன பாடல்கள் இவர் பாடினார் அப்படின்னா திருவாசகமும் திருக்கோவையும். திருவாசகம் திருக்கோவை மாணிக்க வாசகர் பாடிய பாடல். இது 12 திருமுறைகளில் 8ஆம் திருமுறையாக பாத்தீங்கன்னா வைக்கப்பட்டுள்ளது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இவர் எழுப்பிய கோவில் எங்க இருக்கு அப்படின்னா ஆவுடையார் கோவில் அப்படின்னு சொல்லுவோம். இது பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்துல இருக்கு. புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற ஆவுடையார் கோவில். இவருடைய காலம் பாத்தீங்கன்னா கிபி 9ஆம் நூற்றாண்டு. ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நூல் குறிப்பு பார்ப்போம். சைவ திருமுறைகள் 12இல் 8ஆம் திருமுறையாக பாத்தீங்கன்னா திருவாசகம் திருக்கோவையும் உள்ளன. திருவாசகத்தில் 658 பாடல்கள் உள்ளன. முக்கியமான ஒரு கொஸ்டின்ங்க. திருவாசகத்தில் மொத்தம் 658 பாடல்கள் பாத்தீங்கன்னா இருக்கும். திருவாசகம் பாத்தீங்க அப்படின்னா கல் நெஞ்சியும் கசிந்துருக செய்யும். அதனால்தான் திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கு உருக மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவு கல் நெஞ்சியும் கசிந்துருக செய்யற ஒரு பாடல் தான் பாத்தீங்கன்னா மாணிக்க வாசகரோட திருவாசகம். திருவாசகத்தின் சிறப்பை உணர்ந்த ஜியு போப் இதனை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். அப்ப திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா ஜியு போப். ஆங்கிலனாவே ஜியு போப் தான். திருவாசகத்தில் உள்ள திருச்சதகத்தின் முதற் பாடல் நம் பாடப்பகுதியை அமைந்துள்ளது. திரு என்பது நூலின் சிறப்பை உணர்த்த வந்த அடமொழி. சதகம் என்பது 100 பாடல்களை கொண்டது. அப்போ பதிகம் அப்படின்னா பதிகம் சொன்னா 10 பாடலுங்க. சதகம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா 100 பாடல்கள். ஓகேங்களா? இப்போ நம்ம பாடல் வரிகள் பார்ப்போம். நம்மளுக்கு முக்கியமானது பாத்தீங்கன்னா ஆசிரியர் குறிப்பு, நூறு குறிப்பு தாங்க முக்கியமானது. பாடல் வரிகள் ஜஸ்ட் ரீட் பண்ண போதுமானது. மெய்தான் அரும்பி விதிர் விதித்து உன் விரையார் கயற்கேன் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்த்து உன்னை போற்றி போற்றி சய போற்றி என்னும் கைதான் நெகிழ விடின் உடையால் என்னை கண்டு கொள்ளே அப்படின்னு மாணிக்க வாசகர் பாடியிருக்காரு. மெய்தான் அரும்பி விதிர் விதித்து உன் விரையார் கயற்கேன் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம்
பொய்தான் தவித்து உன்னை போற்றி சயசய போற்றி என்னும் கைதான் நெகிய விடின் உடையான் என்னை கண்டு கொள்ளே அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த பாடல் வரியில வந்து சொல்லியிருக்காரு. இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, எல்லாம் உடைய பெருமானே, நான் உன்பால் பேரன்பு கொண்டதன் காரணமாக உடல் சிலிர்த்தேன், உள்ளம் நடுங்கினேன், நறுமண கபையும் உன் திருவடிகளை கருத்திற்கொண்டு தலைமேல் கை குவித்து வணங்கினேன், கண்களில் நீர் பெருகுமாறு உள்ளம் வருத்த உருகினேன், பொய்ப்பொருளை விலக்கி மெய்ப்பொருளாகிய உன்னையே நினைத்து துதித்தேன், வெல்க வெல்க என உன் அரும்பெரும் செயல்களை போற்றி புகைந்தேன், இத்தகைய ஒழுக்கத்தை நான் ஏன்றும் கைவிட மாட்டேன், எனவே உன் அடியவர்களுள் ஒருவனாக என்னையும் ஏற்று அருள் புரிவாயாக அப்படின்னு வந்து இந்த பாடல்களில் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. பாடல் வரிகள் வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணா போதுங்க. ஆசிரியர் குறிப்பும் நூற்குறிப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது. பொருள் பார்த்துங்க. மெயினா நமக்கு தெரியும் உடல், விதிர் விதித்து அப்படின்னா உடல் சிரித்தது, விரை அப்படின்னா வந்து மனம், ஓகேங்களா, நெகிழ அப்படின்னா தளர, ததும்பி அப்படின்னா பெருகி, கயல் அப்படின்னா ஆண்கள் காலில் அணியும் அணிகள் வந்து பாத்தீங்கன்னா கயல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சய சய அப்படின்னா வெல்க வெல்க, இது வந்து பாத்தீங்கன்னா இரட்டை கிளவி, இறக்கணும் குறிப்பு. சய சய. அடுத்தது வந்து பாருங்க கோடிக்கை நம்ம வந்து பார்த்தலாம். மாணிக்க வாசகர் பிறந்த ஊர் எது அப்படின்னா திருவாதவூர். மாணிக்க வாசகர் பாடல்கள் டேஸ் திருமுறையில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா 8ஆம் திருமுறையில் இடம்பெற்றுள்ளது. மாணிக்க வாசகர் கட்டிய கோயில் வந்து திருப்பெருந்துறையில் இருக்கு. அது வந்து புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோயில் அப்படின்னு சொல்லுவோம். மாணிக்க வாசகர் வந்து அரிமந்தன பாண்டியன் பார்த்தீங்கன்னா தலைமை அமைச்சராக பணியாற்றியவர். ஜீவ் போப் திருவாசகத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார். திருவாசத்து உருகார், ஒரு வாசத்துக்கும் உருக மாட்டார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுல பார்ப்போம். விரை அப்படின்னா மனம், கயல் அப்படின்னா அணிகணன், ததும்பி அப்படின்னா பெருகி, மெய் அப்படின்னா உடல். அடுத்தது பாருங்க, ஜீவ் போப் வந்து திருவாசகத்தை பத்தி அழகா ஒரு லைன் சொல்லியிருப்பாரு. உலக வரலாற்றிலேயே மேதையான மாணிக்க வாசகரை விட புலமை, உழைப்பு, துன்பத்தை பொறுத்தல், இடையேறா நிலையான பக்தி ஆகியவற்றுடன் நம் மனதை கவர்கின்றவர் யாரும் இல்லை அப்படின்னு ஜீவ் போப் வந்து சொல்லியிருக்காரு. ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க இது இந்த வரிகள். ஏன்னா நம்ம புதிய புக்கில் இதெல்லாம் கிடையவே கிடையாது, பழைய புக்கில் மட்டும்தான் இருக்கு. நல்லா படிச்சுங்க. பழைய புக்கு படிக்காதுன்னு இந்த வீடியோ பார்த்தாலே போதுமானது. உலக வரலாற்றிலேயே மேதையான மாணிக்க வாசகரை விட புலமை, உழைப்பு, துன்பத்தை பொறுத்தல், இடையேறா நிலையான பக்தி ஆகியவற்றுடன் நம் மனதை கவர்கின்றவர் யாரும் இல்லை. பாருங்க, அவர் வந்து ஒரு ஆங்கில புலவர் வந்து மாணிக்க வாசகர் எந்த அளவு புகழ்ந்து சொல்லியிருக்காரு பாருங்க. இவ்வளவுதாங்க இந்த லெசன். முதல் வந்து மாணிக்க வாசகரோட லெசன் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவுதான். இந்த அளவு பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா போதுமான ஒன்று. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு வீடியோவா கொடுப்போங்க. இப்ப வாழ்த்து கொடுத்துருக்குமா, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திருக்குறளை பத்தி ஒரு வீடியோ கொடுப்போம். அதனால நீங்க வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஒவ்வொரு வீடியோவும் போட போட உங்களுக்கு வந்து உடனே வரும். இதை பார்த்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு பழைய புக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. புதிய புக்கு வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே படிச்சிருவாங்க. அந்த ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் நம்மளுக்கு எங்க மிஸ் ஆகும் அப்படின்னா, பழைய புக்கு நம்ம வந்து படிச்சிருக்க மாட்டோம், பார்த்து இருக்க மாட்டோம். அதுக்கான காரணம் வந்து நம்மளாவ தான் இருக்கும். ஏன்னா படிக்காம போயிட்டதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தான் காரணமா இருப்போம். நம்ம வந்து யாருமே பிளேம் பண்ண முடியாது. பழைய புக்கு நான் இப்பவும் சொல்றேன், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புக். அதுவும் பழைய 9th 10th கண்டிப்பா படிக்கணுங்க. அது வந்து சிலபஸ்ல கவர் ஆகிற எல்லா லெசனுமே பழைய 9th 10th புக்ல தான் இருக்கு. புதிய புக்கு 9th வந்து நல்ல கண்டென்ட் இருக்கு. ஆனா 10th புக்ல வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ் கவர்ல அந்த அளவுக்கு கண்டென்ட் கிடையாது. பழைய 10th புக்கு ரொம்ப முக்கியமான புக்குங்க. நம்ம வந்து அது 10th புக்கை சார்ந்து எல்லா வீடியோ வந்து நம்ம போடுவோம். முதல்ல வந்து வாழ்த்து வீடியோ வந்து போட்டாச்சு. அடுத்து திருக்குறளை சார்ந்த வீடியோ வந்து வரும். அதனால பார்த்து வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.